ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக தோசை மாவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, பச்சைப்பயிறு, பாசிப்பருப்பு, கருப்பு உளுந்து, கொண்டக்கடலை, தட்டைப்பயிறு சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு வெந்தயமும் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ஒரே அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதை வந்து 2-3 டைம் நல்லா கழுவிட்டு ஊற வைக்கும்போது கொஞ்சம் ஜீரகமும் 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். இது ஊற வைக்கிறது வந்து லஞ்சு முடித்ததுக்கப்புறமா தான் ஊற வைக்கிறேன், நைட்டு தோசை ஊற்றுறதுக்காக. தோசை ஊற்றுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரைச்சி எடுத்தாலே போதும். அந்த 4-5 மணி நேரத்துலேயே வந்து நல்லா ஊறிடும். இப்போ வந்து இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 2 கரண்டி அளவு தோசை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் புளிப்பான மாவாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையும் இதோட சேர்த்துட்டு இதில் மஞ்சத்தூள், காயப்பொடி, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். டைம் இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உடனே கூட தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும். சைடில் வந்து கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ வந்து சேர்த்துட்டு தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இது கூட வந்து லஞ்சுக்கு வச்சு அவியல் தான் வச்சு சாப்பிட போகிறோம். அவியல் இருந்ததுனாலேயே இந்த தோசை வந்து ரெடி பண்ணேன். அவியலும் அடை தோசையும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்ல ஹெல்த்தியான தோசை வந்து டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த தோசை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே தோசை மாவில் தான் வந்து உளுந்தங்களிக்கு அரைச்ச மாவு இருந்துச்சு. அது வந்து இப்போ உள்ள பசங்கள்லாம் களியாக பண்ணி கொடுத்தானே சாப்பிடவே மாட்டேன்றாங்க. அதனால நம்ம அந்த தோசை மாவில் கொஞ்சமாக தோசை மாவு எடுத்துகிட்டு பாதி அளவு இந்த உளுந்தங்களி மாவை கரைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றுனோன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வருது. டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கு. ஆனால் என்னென்னா கருப்பு உளுந்து சேர்த்துருக்கிறதுனால கலர் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். மற்றபடி டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.